ஹைப்பா, குட் மார்னிங். காலையிலேயே எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா? மதுரையில் வந்து ஒரு கல்யாணம். சரி, அந்த கல்யாணத்துக்கு போகலான்னு தான் காலையிலேயே கிளம்பியாச்சு. அப்படியே கல்யாணத்துக்கு போகிற கல்யாணம் எங்கன்னா மதுரையில் பாண்டி கோயில்கிட்ட. அதனால பாண்டி கோயிலுக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு போகலான்னு, ஏன்னா 10:11 தான் கல்யாணம். அதனால் கிளம்பியாச்சு, ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். நானும் இவங்களும் மட்டும்தான் போனோம். பையன் வந்து ஊருக்கு போயிருந்தான், பொண்ணு வரல. சரி, அதனால் நாங்கள் மட்டும் போய் கல்யாணத்தை ஒன் டே மாதிரி தான், காலையிலே போயிட்டு கல்யாணத்தை அட்டன் பண்ணிவிட்டு திரும்ப வரா மாதிரி தான் ஐடியா. வீட்லேயே குளித்து பட்டு சாரியெல்லாம் கட்டிட்டு கிளம்பியாச்சு. சரி, கோயில் முடிச்சுட்டு பக்கத்தில் போயிட்டு சும்மா லைட்டாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானு. அதனால தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாங்கள் 2 பேர் மட்டும்தான் போனோம். ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம 2 பேர் மட்டும் தனியாலாம் போய் நல்லா ஜாலியாக போயிட்டு வந்தோம். அதுவும் கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இருட்டிக்கிட்டு மழை வரா மாதிரி, நல்லா வெயிலெல்லாம் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்தது. மழை காலத்தில் எந்த இடத்த பார்த்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குது. அதே இது வெயிலில் எவ்வளோ அழகான இடத்த பார்த்தாலும் நமக்கு கடுப்பாயிருது. மழையும் பெய்யாமல் வெயிலும் அடிக்காமல் இந்த மாதிரி இருக்கிற கிளைமேட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரி, ஜாலியாக இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு போயிட்டே இருந்தோம். ரொம்ப சீக்கிரமே மதுரை என்ட்ரி பண்ணிட்டோம் நாங்கள். சரி, பண்ணிவிட்டு சரி கோயிலுக்கு போயிட்டு வந்து அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம், டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் இவங்களும் பாண்டி கோயிலுக்கு போனோம். நான் இது வரைக்கும் பாண்டி கோயில் போனதே கிடையாது. சரி, மீனாட்சி அம்மன் கோயில் கூட அடிக்கடி போகிறோம், இங்கே போனதில்லை, சரி பார்த்ததில்லை, சரி பாண்டி முனீஸ்வரரை பார்த்துடலான்னு சொல்லிட்டு அர்ச்சனைலாம் கூட பண்ணலை. சும்மா ஜஸ்ட்டு போயிட்டு சாமியை பார்த்துட்டு உண்டியல் போட்டுட்டு சில வேண்டுதலெல்லாம் வச்சுட்டு நாங்கள் வந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பாண்டி கோயிலுக்கு போயிட்டு வந்தது. நீங்களும் மதுரைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக பாண்டி கோயில் போங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாக போயிட்டு கொஞ்சம் நேரம் கோயில்லையே உட்காந்துருந்துட்டு வரும்போது வந்து குட்டியாக ஒரு விளக்கு வேற வாங்கினேன் நான். ரொம்ப அழகாக இருந்தது. சரி, தீபம் வருது இல்லையா, அதனால தான் விளக்கு வாங்கினேன். நல்ல தரிசனம். கோயிலில் கூட்டமே கிடையாது. நான் வந்து பாண்டி கோயிலெலாம் யூடியூப்பில் யாராவது போடுற வீடியோ அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். சரி, காருக்கு போய் நம்ம கிளம்பிடலாம். அவ்வளோதான். கார்லேயே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, அதாவது டிஷ்யூ வச்சு மூஞ்சை துடைச்சிட்டு சும்மா ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு சிம்பிளாக ஒரு மேக்கப்பை போட்டாச்சு. இது வந்து அடுத்த நாள் காலையில் சஞ்சுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. என்னென்னா அடிக்கடி கொஞ்சம் இருமிக்கிட்டே இருக்கான். இருமும்போது என்ன ஆகுது, டமால்னு கீழே விழுந்துடுறான். அதனால சரி, எங்கள் டாக்டர்கிட்ட போகிறத விட வேப்பேரியில் போனால் கொஞ்சம் நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் மழையோடு மழையாக மறுநாள் கல்யாணம் வந்து தேர்ஸ்டே, இது வந்து ஃப்ரைடே வந்து செம்ம மழை. ஆனாலும் அவனுக்கு பார்த்து ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் தான் கிளம்புனோம். பையன் ஊருக்கு போயிருந்தான். சரி, அதனால் வேப்பேரி போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேப்பேரியில் புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் தெரியும்ல உங்களுக்கு, நாங்கள் தான் ஆல்ரெடி ஜேபி பெட்டில் தான் பார்ப்போம். சரி, இது இங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தோம். அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு வெளியே வந்து வேப்பேரி போயிட்டு அங்கே வெளியே வந்து என்ட்ரு பண்ண உடனே ஒரு டோக்கன் மாதிரி தொங்க விட்டுருக்காங்க பேப்பரில். அதை எடுத்துகிட்டு போய் 100 ரூபா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். 100 ரூபா கொடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, நம்ம நேம் எல்லாம் வச்சு. அதை கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்தோம்னா ஒரு டோக்கன் நம்பர் ஒட்டுவாங்க. அந்த டோக்கன் நம்பர் வந்து அங்கே இருக்கிற போர்டில் வந்து வரும்போது நம்ம உள்ளே போய் நான் பெட்டுக்கான டேபிளாக போட்டு வச்சுருப்பாங்க, அதில் வச்சுட்டு பார்க்கணும். பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம் நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம். சரி, எக்ஸ்ரே எடுக்கணும், ப்ளட் டெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி, எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ப்ளட் டெஸ்ட்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோம். மறுநாள் வாங்கினாங்க. மறுநாள் பயங்கரமான புயல், அதனால் மறுநாள் போகல. இந்த பில்டிங்கை பாருங்களேன், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நிறைய பெட்டெல்லாம் வந்துருந்தது. எல்லா பெட்டையும் கொஞ்சிக்கிட்டே தான் இருந்தேன் நான். சரி, இன்னொரு வாட்டி மறுநாள் வரணுமேனு மறுநாள் வந்து போக முடியல. அதுதான் புயல் அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா. சரி, மறுநாள் சாட்டர்டே போகலான்னு சொல்லிட்டு, சாட்டர்டே தான் புயல், ஃப்ரைடே தான் போனதா. ஆமாம், இது வந்து மறுநாள் ட்ரிப்பு. மறுநாள் காலையிலேயே இவர் காரில் கூப்பிட்டு கிளம்புறதுனால என்னவோ இரும்பவே இல்லைங்க. சரி, போயிட்டு பார்த்துட்டு என்னன்னா வந்துடலான்னா போயிட்டு ப்ளட் டெஸ்ட் எல்லாம் நார்மலு, எக்ஸ்ரேவும் நார்மலு. ஆனால் கொஞ்சம் ஒரு ஸ்கேன் எடுத்துடலாம், ஏன்னா கொஞ்சம் 12 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. ஸ்கேன் எடுத்துடலாம், நாளைக்கு வாங்கினாங்க. இப்போ திரும்ப நாளைக்கு போகணும். அப்புறம் வந்து அங்கே வேப்பேரியில் என்ன பண்ணாங்கன்னா, நிறைய நாய் கூட்டு வராங்க. சிலர் கூட்டு வந்துட்டு அது என்ன ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, சிலர் அங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. இந்த நாய் எங்களையே சுற்றி வந்து கொஞ்சிக்கிட்டே இருந்தது. நானும் அங்கே போனால் நிறைய நாயெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேன். இவருக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் உதறலாயிருச்சு. காரில் வரும்போது சஞ்சு வந்து ஜாலியாக வரான். ஆனால் ஹாஸ்பிட்டல் போனோம்னா உள்ளே வரமாட்டேன் அப்படின்னு உதறலாயிருச்சு. அப்படியே கம்முன்னு உட்காந்தே இருந்தான், காய்கிட்டேயே போகிற வர நாயெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான்.
ஐயோ! என்னடா இப்ப அங்க வந்து உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிருக்கேன். உள்ள வந்து இப்படி தான் இருக்கு. நல்லா ரொம்ப பக்காவா பண்றாங்கங்க. ரொம்ப நீட்டா இருக்கு. ஸ்மெல் இல்ல. உடனே உடனே கிளீன் பண்றாங்க. நம்ம பிரைவேட் பெட் ஹாஸ்பிட்டல விட இங்க நீட்னஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால உங்க பெட்டுக்கு நீங்க அங்க பார்க்கணும்னா வேப்பேரி போய் பாருங்க. இப்ப அடுத்த செக்கப் முடிச்சுட்டு நாங்க கிளம்பி வந்தாச்சு. சரி ஒரு காஃபி குடிக்கலாம். ஏன்னா சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு சண்டேன்றதுனால கூட்டம் கம்மியா இருந்தது. அதனால கடைக்கு போயிட்டு சூப்பரா ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு, சரிடா தம்பி நாளைக்கு வரலான்னு கூட்டிட்டு வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா. பாய்.